வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜசேகரன். இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நமது ரத்தத்தை பற்றிய 30 வியக்கும் தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோக்களை பார்க்குற 60% மேலான மக்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. உங்களுக்காக பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை தர எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமது உடலில் இருக்கும் ரத்தத்தின் அளவானது நமது மொத்த உடல் எடையில் 8% இருக்கும். சராசரியாக ஒரு வளர்ந்த வாலிபரின் உடலில் சுமார் 5 லிட்டர் ரத்தம் சுற்றுகிறது. ரத்தமானது நமது உடலில் ஒவ்வொரு நாளும் 12,000 மைல்களுக்கு மேல் பயணிக்கிறது. நமது ஒரு துளி ரத்தம் இதயத்திலிருந்து நமது உடல் வழியாக மீண்டும் இதயத்திற்கு செல்ல 20 முதல் 60 வினாடிகள் மட்டுமே ஆகும். நமது ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் ஹீமோகுளோபின் ஆகும். ஹீமோகுளோபின் என்பது இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஒரு புரதமாகும். அது ஆக்சிஜனுடன் பிணைந்து ஆக்சிஜனை கொண்டு செல்லும் போது சிவப்பு நிறமாக மாறும். நமது ரத்தம் நம்மை உயிருடன் வைத்திருக்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ரத்தம் நமது உடலில் சுற்றுகிறது, திசுக்களுக்கு ஊட்டமளிக்கிறது, கழிவுகளை நீக்குகிறது மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது. நம்முடைய ரத்தம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏ, பி, ஏபி மற்றும் ஓ. ஒவ்வொரு வகைக்கும் அதன் சொந்த ஆன்டிபாடிகள் உள்ளன. எனவே எல்லா வகை ரத்தமும் எல்லாருக்கும் பொருந்தாது. நமது இரத்தத்தின் நிறம் மாறலாம். ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தம் பிரகாசமான சிவப்பு நிறமாகவும், ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இருண்டதாகவும் கிட்டத்தட்ட மெரூன் நிறமாகவும் இருக்கும். உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதில் ரத்தம் பெரும் பங்கு வகிக்கிறது. இது முக்கிய உறுப்புகளிலிருந்து வெப்பத்தை நமது சருமத்திற்கு எடுத்து செல்கிறது. அங்கு தேவைக்கேற்ப வெப்பத்தை வெளியிட்டு நமது உடலை சரியான வெப்பநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. ஓ நெகட்டிவ் வகை ரத்தம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. ரத்தம் தேவைப்படும் எந்த நோயாளிக்கும் இது பொருந்தும். அதனால்தான் அவசர காலங்களில் இது மிகவும் மதிப்புமிக்கது. ரத்தம் ஒரு சிக்கலான வாசனையை கொண்டுள்ளது. ஹீமோகுளோபினில் உள்ள இரும்பு காரணமாக இது உலோக வாசனையாக இருக்கிறது. நீல நரம்புகள் கொண்ட சில உயிரினங்களில் மனித இனமும் ஒன்றாகும். ஏனென்றால் நமது தோலுடன் ஒளி தொடர்பு கொள்ளும் போது உடலின் உள்ளே சிவப்பு நிறமாக இருந்தாலும் இரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் நீல நிறமாக தோன்றும். நாம் ஒரு குறைந்த அளவு இரத்தத்தை கொண்டே உயிர் வாழ முடியும். நாம் 40% இரத்தத்தை இழந்திருந்தால் கடுமையான உடல்நல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆனால் நமது உடல் சிறிய இழப்புகளை ஈடு செய்துவிடும். ஒவ்வொரு 2 வினாடிக்கும் ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் குறைந்தது 17 வயது மற்றும் 68 கிலோ எடையுள்ளவர்கள் 56 நாட்களுக்கு ஒரு முறை முழு இரத்த தானம் செய்யலாம். நம்மோட ரத்தத்துல சுமார் 0.2 மில்லிகிராம் அளவுக்கு தங்கம் இருக்காம். அதனால தான் ரத்தம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்களோ. நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம். கொசுக்கள் ஓ ரத்த வகை உள்ளவர்களையே மிகவும் விரும்புகின்றன. இப்ப தெரியுதா கொசு ஏன் சில பேரை மட்டும் சுத்தி சுத்தி வருதுன்னு? புதுசா பிறந்த குழந்தையோட உடல்ல 1 கப் அளவு ரத்தம் இருக்கும். 1 யூனிட் ரத்தம்ன்றது சுமார் 525 மில்லி லிட்டர் ஆகும். நமது ரத்தம் சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், பிளாஸ்மா மற்றும் பிளேட்லெட்கள் என 4 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. மனித ரத்தத்தில் பிளாஸ்மா 55% உள்ளது. பிளாஸ்மா என்பது நீர், எலக்ட்ரோலைட்டுகள், புரதங்கள் மற்றும் ஹார்மோன்களை கொண்ட ஒரு வெளிர் மஞ்சள் நிற திரவமாகும். நமது உடலில் சுமார் 25 ட்ரில்லியன் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. சிவப்பு இரத்த அணுக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. மேலும் அவை சராசரியாக 120 நாட்கள் வாழ்கின்றன. நமது உடல் வினாடிக்கு 2 மில்லியன் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது. அந்த அளவுக்கு நமது உடல் விரைவாக இரத்தத்தை விநியோகித்து உடலை சீராக இயங்க வைக்கிறது. சிவப்பு இரத்த அணுக்கள் தான் உடலின் உறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது. 2 முதல் 3 சொட்டு ரத்தத்தில் 1 பில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள் உள்ளன. தானம் செய்யப்பட்ட இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் 42 நாட்கள். அவசர காலங்களில் இளநீரை இரத்த பிளாஸ்மாவிற்கு மாற்றாக பயன்படுத்தலாம். தானம் செய்யப்பட்ட பிளேட்லெட்களின் ஆயுட்காலம் 5 நாட்கள் மட்டுமே. வாகன விபத்து மற்றும் இரத்த இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு 50 யூனிட் அல்லது அதற்கு மேற்பட்ட இரத்த சிவப்பணுக்கள் மாற்றப்பட வேண்டும். கடுமையான தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையின் போது 20 யூனிட் பிளேட்லெட்கள் தேவைப்படலாம். இப்போ இரத்த தானம் பத்தின சில புள்ளி விவரங்களை பார்க்கலாம். உலகில் பெரும்பான்மையான மக்களின் இரத்த வகை ஓ பாசிட்டிவ் ஆகும். உலக மக்கள் தொகையில் 38% பேர் ஓ பாசிட்டிவ் இரத்த வகையை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் இரத்த தானம் செய்ய தகுதியானவர்களில் 1% குறைவானோர் மட்டுமே இரத்த தானம் செய்யறாங்க. இதை கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இதை விட கொடுமை என்னன்னா, இரத்த தானம் செய்யாதவங்கள்ல 17% பேர் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு 15% பேர் தாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா இரத்த தானம் செய்யறவங்க சொல்ற ஒரே முக்கிய காரணம் மற்றவங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் தான். ஒரு பொறுப்புள்ள குடிமகனா நாமும் இரத்த தானம் செய்வோம், பல உயிர்களையும் காப்போம். இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் இரத்த தானம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.